ஓகே, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுடைய கீ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஒவ்வொரு கீயாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கோம். மொத்தம் வந்து 65 கொஷின். அந்த 65 கொஷினுக்கான கீயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. கோழி அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா கொக்கரிக்கும். கோழி என்ன பண்ணும் அப்படின்னா கொக்கரிக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரபு அப்படின்றது. ரெண்டாவது பாருங்க, தமிழினுடைய முதல் காப்பியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்க, அறுசுவைகளில் ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிப்பு. அறுசுவைகள்ல ஒன்று என்ன அப்படின்னா இனிப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 4வது கொஸ்டின், மனம் இல்லை. மனம் கூட்டல் இல்லை பிரிச்சா என்ன பண்ணணும் அப்படின்னா பொருள் தரணும். ஓகேவா? இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சா நமக்கு பொருள் தருது. மனம் கூட்டல் இல்லை. அடுத்து பாருங்க, 5வது கொஸ்டின். 5வது கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா உலக பொதுமறை என அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு கேட்கிறாங்க. திருக்குறள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உலக பொதுமறை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடிய நூல். அடுத்து பாருங்க, 6வது கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இயற்கை உழைப்பு பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழா எதுன்னு கேட்கிறாங்க. இயற்கை உழைப்பு பண்பாட்டை போற்றக்கூடிய விழா எதுனா பொங்கல் விழா. ஓகேவா? பொங்கல் விழா தான் இயற்கை உழைப்பு பண்பாடை போற்றக்கூடிய ஒரு முக்கியமான விழா. அடுத்து பாருங்க, பரி. பரி அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா குதிரை. ஓகேவா? பரி அப்படின்னா அதுக்கு குதிரை அப்படின்றது தான் பொருள். ஓகேவா? அடுத்து பாருங்க, உழவர் உழவர் சேற்று வயலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாற்று நடுவர். நடுவர் அப்படின்னா இங்க நாற்று தான் வரணும். ஓகேவா? நாற்று நடுவர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் 9. பாண்டியர்களுடைய தலைநகரம் எது அப்படின்னா மதுரை. ஓகேவா? பாண்டியர்களுடைய தலைநகரம் மதுரை. தஞ்சாவூர் வந்து சோழர்களுடைய தலைநகரம். திருச்சி உறையூரும் வந்து பாத்தீங்கன்னா சோழர்களுடைய தலைநகரமா இருந்திருக்கு. தற்போதைய தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் தான் சென்னை. இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பாண்டியர்களுடைய தலைநகரம் எதுன்னு. அடுத்து பாருங்க, கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பாருங்க, கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமராசர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 11. குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவகாசி. இந்த குட்டி ஜப்பான் சொல்லிட்டு அழைத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரு வந்து அழைச்சார். அடுத்து, திருநெல்வேலி பகுதியில் வளம் செழிக்கும் ஆறு எதுன்னா தாமிரபரணி. திருநெல்வேலி வளம் செழிக்கக்கூடிய ஆறு, ஓகேவா, எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தாமிரபரணி. தாமிரபரணி ஆறு தான் திருநெல்வேலி முழுக்க நீர்ப்பாசனத்துக்கு மிக முக்கியமான ஆறா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அடுத்து பாருங்க, 13வது கொஸ்டின், பொருட்செல்வம். பொருள் கூட்டல் செல்வம். இதை பிரித்து எழுதணும் அப்படின்னா பொருள் கூட்டல் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதணும். அடுத்து பாருங்க, விழலுக்கு இறைத்த நீர் போல. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயனற்ற செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, 15. தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் எது அப்படின்னா பனைமரம். தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பனைமரம். அடுத்து பாருங்க, நெய்தல் திணைக்குரிய பூ வந்து பாத்தீங்கன்னா தாழம்பூ. நெய்தல் திணைக்குரிய பூ வந்து தாழம்பூ. இது வந்து 9th புக்லயே நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கொடுத்திருப்பாங்க. அடுத்து பாருங்க, கோ என்ற சொல்லின் பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பசு. கோ என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பசு. அடுத்து பாருங்க, சமத்துவ சமுதாயம் அமைக்க சமாஜ் சமாத சங்கத்தை ஏற்படுத்தியவர் யாருன்னா அம்பேத்கர் தான். அம்பேத்கர் தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஒரு அனைவருக்குமான ஈக்குவலான ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்காக சமாஜ் சமாத சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்படுத்தி. அடுத்து பாருங்க, பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படக்கூடியவர் யாருன்னா பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு சொல்றோம்ல. அடுத்து பாருங்க, 20வது கொஸ்டின், நம்ம எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த உதவுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொழிதான். நம்முடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த உதவுவது எது? மொழிதான். அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பேச்சு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பேச்சு மொழி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுல. அடுத்து பாருங்க, 21வது கொஸ்டின், குடிமக்கள் காப்பியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். ஏன் அப்படின்னா முதல்ல குடிமக்களை மையப்படுத்தி ஒரு காப்பியம் இயற்றப்படுது அப்படின்னா அது குடிமக்கள் காப்பியம் தான். அதாவது சிலப்பதிகாரம். ஓகேவா? இப்ப நீங்க சிலப்பதிகாரம் தவிர்த்து மற்ற காப்பியங்கள்லாம் பார்க்கும்போது அது ஒரு மன்னரை பத்தி புகழ்ந்து பாடலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா குடிமக்களை மையப்படுத்தி ஒரு காப்பியம் உருவாது. முதல்ல உருவான காப்பியம் வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம். அதை குடிமக்கள் காப்பியம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் 19 நரம்புகளை கொண்ட மீன் வடிவில் அமைந்த யாழ். இப்போ மகர யாழ்ல வந்து பாத்தீங்கன்னா 19 நரம்புகளை கொண்டிருக்கும். மகர யாழ் எத்தனை நரம்புகளை கொண்டிருக்கும்? 19 நரம்புகளை கொண்டிருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒரு தொடரில் யார் எது எவை என்ற வினாக்களுக்கு விடையாக அமைவது எது அப்படின்னா எழுவாய். ஓகேவா? எழுவாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் எது எவை என்ற வினாக்களுக்கு விடையா அமைவது எது அப்படின்னா எழுவாய் தான். ஓகேவா? அடுத்து பாருங்க, சோபியா என்ற ரோபாவுக்கு குடியுரிமை அடங்கிய நாடு வந்து சவுதி அரேபியா.
காலத்தை காட்டும் பகுப்பது உறுப்பு இடைநிலை. இடைநிலை தான் என்ன காலம் அப்படின்றத காட்டும். அடுத்து பாருங்க, பிட்யூட்டரி சுரப்பி அமைந்துள்ள இடம் வந்து பாத்தீங்கன்னா மூளையினுடைய அடிப்பகுதி. ஓகேவா, மூளையினுடைய அடிப்பகுதியில தான் பிட்யூட்டரி சுரப்பி அப்படின்றது அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்க, நிலநடுக்கம் மற்றும் கடலடி சரிவுகளால் ஏற்படக்கூடிய பேரலை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சுனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நிலநடுக்கம் மற்றும் கடலடியினுடைய நிலச்சரிவுகளால் ஏற்படுவது எது அப்படின்னா சுனாமி. அடுத்து பாருங்க, பின்வரும் மருத்துவ தாவரங்களில் எது இரும்பல் மற்றும் சளியை குணப்படுத்த பயன்படுதுன்னா துளசி. அடுத்து பாருங்க, 29வது, கீழ்கண்ட நோய்களில் எந்த நோயானது இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படுகிறது? ரத்த சோகை வந்து பாத்தீங்கன்னா இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் வந்து பாத்தீங்கன்னா ரத்த சோகை. அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றில் எந்த ஊட்டச்சத்து உடல் வளர்ச்சிக்கு தேவை அப்படின்னு சொன்னா புரதங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா தேவை. அடுத்து பாருங்க, விட்டமின் சி குறைபாடு வந்து பாத்தீங்கன்னா ஈறுகள்ல ரத்த கசிவு. ஓகேவா, ஸ்கர்வி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது விட்டமின் சி குறைபாடால் ஏற்படுத்தும். அடுத்து பாருங்க, மேக்ஸ் கொஸ்டின், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 0, 32க்கு 33க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டி, 34வது கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8000, அதாவது ஓகே இந்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 8400 அப்படின்றது ஏ தான் இதுக்கு வந்து கரெக்ட். அடுத்து பாருங்க, 35 வந்து பாத்தீங்க அப்படின்னா அசுத்தமான நீரால் பரவக்கூடிய நோய் எதுனா காலரா. காலரா வந்து பாத்தீங்கன்னா அசுத்தமான நீரால் பரவக்கூடிய நோய். அதுக்கப்புறம் விட்டமின் சி எங்க இருக்கு அப்படின்னா ஆரஞ்சுல இருக்கு. ஓகேவா, விட்டமின் சி வந்து பாத்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் மற்றும் ஆரஞ்சுல இருக்கு. ஓகேவா, இது வந்து நமக்கு 6th புக்ல கொடுத்துருக்கு. அடுத்து பாருங்க, இயற்கை நிறங்காட்டிக்கு எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள். ஓகேவா, செம்பருத்தி, மஞ்சள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை நிறங்காட்டிக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து பாருங்க, WHO அப்படின்னா உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்றது தான் WHO. 39 வந்து பாத்தீங்க அப்படின்னா வாந்தி எடுத்தாலோ அல்லது வயிற்றுப்போக்கு ஏற்பட்டாலோ நம் உடலில் இருந்து அதிக அளவு நீர் வெளியேற்றப்பட்டு உப்பின் சமநிலை சீரற்று போகிறது. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக நீர் வெளியேற்றம். ஓகேவா, அதிக நீர் வெளியேற்றம். அந்த நீர்ல தான் என்ன இருக்கு, சால்டும் இருக்கு. ஓகேவா, நீரோட சேர்ந்து அந்த சால்டும் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அடுத்து பாருங்க, 40வது கொஸ்டின், வெப்பமானி வந்து பாத்தீங்கன்னா வெப்பநிலையை அளவிட பயன்படக்கூடிய கருவி. 41, இந்தியாவில் நீர் மாசடைவதற்கான முக்கிய காரணம் வந்து நகரமயமாக்கல், கழிவு நீர், தொழிற்சாலை கழிவுகள். ஓகேவா, இதுல முக்கிய காரணம் அப்படின்னா தொழிற்சாலை கழிவுகள். பட் நம்ம இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மேற்கண்ட அனைத்தும் அப்படின்றதுதான் கரெக்டா இருக்கும். ஓகேவா, மேற்கண்ட அனைத்தும். அடுத்து பாருங்க, 42, தேர்தல் ஆணையர் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். அடுத்து பாருங்க, டைபாய்டு வந்து பாத்தீங்கன்னா சால்மோனலா டைஃபி அப்படின்ற ஒரு நோய் காரணியால ஏற்படக்கூடியதுதான் டைபாய்டு. ஓகேவா, டைபாய்டை ஏற்படுத்தும் நோய் காரணி எதுனா சால்மோனலா டைஃபி. அடுத்து பாருங்க, இரும்பு துருப்பிடித்தல் என்பது ஒரு வேதியியல் மாற்றம். ஓகேவா, இரும்பு துருப்பிடித்தல் அப்படின்றது வேதியியல் மாற்றம். ஏன் அப்படின்னா அது தன்னுடைய பழைய நிலைக்கு வராது. ஓகேவா, அடுத்து பாருங்க, வைரஸ்னால் உருவாகும் நோய் வந்து சாதாரண சளி. அடுத்து பாருங்க, இந்தியா பசுமை புரட்சியின் தந்தை வந்து பாத்தீங்கன்னா MS சுவாமிநாதன். 50வது கொஸ்டின். ஓகேவா, இது வந்து பாத்தீங்கன்னா 6 to 14 வயது வரை உள்ளவங்க இந்த கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் கட்டாயமா என்ன பண்ணணும், இலவச கல்வி வழங்கப்பட வேண்டும். அடுத்து பாருங்க, டி 51க்கு வந்து பாத்தீங்கன்னா டி, 52க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 35C. அதாவது அடுத்து பாருங்க, 53க்கு வந்து பாத்தீங்கன்னா தள்ளுபடி அப்படின்றது குறித்த விலையில கழிக்கப்படுவது. அடுத்து பாருங்க, பூப்படைதல் பருவம். ஓகேவா, 11 முதல் 19 வரை இருக்கக்கூடிய கீழ்கண்டவற்றுள் எது விதை விதைத்தலின் எளிமையான முறைனா விதைக்கும் கருவி. இன்னும் எளிமை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கைகளால் விதைத்தல். ஓகேவா, அடுத்து பாருங்க, 56வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஃபர்ஸ்ட். வாழை மற்றும் மாங்கனி உற்பத்தியில இந்தியா முதலிடத்தில் இருக்கு. அடுத்து பாருங்க, 57, எந்த கோளானது சூரியனிலிருந்து 4வது அமைந்திருக்கு அப்படின்னா செவ்வாய் தான். அடுத்து பாருங்க, சர்வ கரைப்பான் இது அப்படின்னா நீர். அடுத்து பாருங்க, எந்த சேர்மம் சுண்ணக்கட்டி தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னா கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட். 60வது கொஸ்டின், இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். அடுத்து பாருங்க, உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறக்கூடிய வயது வந்து பாத்தீங்கன்னா 62. குறிஞ்சி திணைக்குரிய கடவுள் வந்து பாத்தீங்க அப்படின்னா முருகன். அடுத்து பாருங்க, 63, வாய்வழி நீரேற்ற கரைசல் ORS இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா உப்பு, சர்க்கரை, நீர்
இதை சேர்ந்த ஒரு சேர்மம் தான் இந்த ஓஆர்எஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, வாய்வழி நீரேற்ற கரைசல். 64 வந்து பாத்தீங்க அப்படின்னா மருந்துகளின் ராணி பெலிசின். அடுத்து பாருங்க 65 வந்து பாத்தீங்கன்னா B9 இருக்கு அந்த ஆன்சர். இதுல மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 43வது கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா C 24 நாட்கள், 44க்கு வந்து பாத்தீங்கன்னா D 1001, 45க்கு வந்து பாத்தீங்கன்னா A. ஓகே, அவ்வளவுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நம்ம 65 கொஸ்டினுக்குமே இங்க ஆன்சர் கீ வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம். இந்த 65மே வந்து பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா இருக்கும் ஆன்சர். ஓகேவா, இது நல்லா பாத்துக்கோங்க.